Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find the value of x degree in the following figures அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அதாவது இங்கே வந்து கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன கான்செப்ட்னா நம்மளுக்கு ஒரு தியரம் இருக்கு. அதாவது என்ன தியரம்னா angle subtended by an arc of a circle at the center is doubled. அதாவது சென்டர்ல உள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் சப்டெண்டட் பை அன் ஆர்க். ஆர்க்னா என்ன அர்த்தம்? ஆர்க்னா என்ன அர்த்தம்னா some closed figure of the circle. ஓகே, angle subtended by an arc of a circle at the center is doubled. அப்பனா என்ன அர்த்தம்? center is doubledனா இந்த ஆங்கிள் POR இல்லைங்களா, அந்த சென்டர் ஆங்கிள் இங்க என்னது? Angle POR is doubled the angle subtended by it at any point on the remaining part of the circle. இது வேற எந்த part of the எங்க வேணாலும் is doubled. அப்ப என்ன அர்த்தம்? double the times PQR, angle PQR. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டர்ல உள்ள ஆங்கிள் தான் டபுள்ட் ஆகுது. சரிங்களா? அப்ப நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போறோம். இதுதான் x is equal to 2 into 50 degree. அப்ப எக்ஸோட வேல்யூ இவ்வளோ 100 டிகிரி. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த தியரம் நான் எழுதியிருக்கேன், இது எழுதணும் கண்டிப்பா நீங்க. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம்மும் அதே கான்செப்ட் தான். இங்க என்னன்னா சென்டர்ல உள்ள ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 260 டிகிரி. இங்க வந்து எங்கேயோ ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, சென்டர் கண்டுபிடிச்சோம். அதனால 2ஆல மல்டிப்ளை பண்ணும். இங்க சென்டர் கொடுத்துட்டாங்க, அப்ப இங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணது, இங்க 2ஆல டிவைட் பண்ண போறோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன எழுத போறோம்னா அதே கான்செப்ட், இதே ஃபார்ம்ல எழுதலாம். இங்க என்னன்னா இது சென்டர் கிடையாது, ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் த சென்டர். அப்ப இங்க என்னன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஆஃப் MOL. அப்ப MOL ன்னு எழுதுனா இந்த ஆங்கிள் ஆயிரும், ஆனா MOL ரிஃப்ளெக்ஸ் இது is equal to 2 times angle X, angle MNL. சரிங்களா? இப்ப ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எவ்வளோ? இந்த ஆங்கிள் வந்து 260 டிகிரி, 2 into இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ். இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த பக்கம் வந்தா டிவைட்ல வரும். அப்ப 260 by 2 equal to எக்ஸ். இதை டிவைட் பண்ணா நமக்கு 130 டிகிரின்னு கிடைக்கும். ஒரே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? சென்டர்ல உள்ள ஆங்கிளை எழுதிட்டு ஈக்குவல் டு 2 into வேற எங்கேயாவது ஃபார்ம் வாங்குற ஆங்கிள் போட்டுருங்க. இங்க சென்டர் பதிலாக நம்ம ரிஃப்ளெக்ஸ் எழுதுறோம், ஏன்னா இது சென்டர்ல ஃபார்ம் ஆகுறது இல்லை, ரிஃப்ளெக்ஸ், அதோட ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்க. இதுதான் டயக்ராம். எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னன்னா இது சென்டர் வழியா போகுது பாருங்க. அப்ப சென்டர் வழியா போகுதுன்னா இது வந்து டயாமீட்டர்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்ப இது டயாமீட்டர்னா இது வந்து இது என்ன சர்க்கிள்? அப்ப செமி சர்க்கிள், பாதி. ஸோ நமக்கு தெரியும் ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வந்து இவ்வளோ 90 டிகிரி. ஸோ XY இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இங்க வந்து என்னது XY வந்து XY இஸ் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். XY வந்து டயமீட்டரா இருக்கிறதுனால இந்த Z ஆங்கிள் Zங்கிறது என்னது 90 டிகிரின்னு அர்த்தம். இப்போ இது 90 டிகிரினா இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அப்போ X வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ நமக்கு தான் ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள், சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரின்ற கான்செப்ட் படி ஆங்கிள் X பிளஸ் ஆங்கிள் Y பிளஸ் ஆங்கிள் Z ஆட் பண்ணா 180 டிகிரி வரும்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆங்கிள் Xக்கு பதிலாக நம்ம 63 டிகிரின்னு போட்டுக்கலாம், ஆங்கிள் ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ஆங்கிள் இசட்க்கு பதிலாக 90 டிகிரின்னு போட்டுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 63ஐயும் 90ஐயும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணணும். 63ஐயும் 90ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 153 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த 150 டிகிரி அந்த பக்கம் போனால் மைனஸ்ன்னு வரும். ஸோ 180 டிகிரி மைனஸ் 153 டிகிரி. ஸோ நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 27 டிகிரின்னு கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸி கான்செப்ட். இதை செமி சர்க்கிளும் கண்டுபிடிக்கணும் நம்ம, அதுதான் இம்பார்ட்டன். இங்கே செமி சர்க்கிள் இது டயாமீட்டரா இருக்கிறதுனால ஆங்கிள் என்ன செமி சர்க்கிள் வந்து எவ்வளோ 90 டிகிரி. ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து நம்ம 90 டிகிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா? புரியுதுங்களா? இதுல இன்னொரு சம் இருக்கு பாருங்க. இன்னொரு சம் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இங்க என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டருங்களா. சென்டர்னா
இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்போ இது 3 சைடும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது OA, OB, OC ஆர் ரேடியஸ். ஓகே, இது மூணுமே ரேடியஸாக இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், இதெல்லாம் ஈக்குவல். OA ஈக்குவல் டு OB ஈக்குவல் டு OC, மூணுமே ஈக்குவல். சரி, இப்போ ஈக்குவல் இருந்ததுனால என்ன ஆக போகுது அப்படின்னு அப்படியே பாருங்க. ஒன்றும் இல்லை, ஈக்குவல்னா இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? இந்த ட்ரையாங்கிள்ல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம்னா, இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னா இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு ஈக்குவல்னா ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். எந்த ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா சைடுக்கு ஆப்போசிட்ல இல்லை, இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட் உள்ள இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ இது 20னா இந்த ஆங்கிளும் 20 டிகிரின்னு அர்த்தம். அதாவது என்னது, இந்த குட்டி ஆங்கிள். புரியுதுங்களா? இப்போ அதை நம்ம எடுத்து எழுத போறோம். என்ன எழுத போறோம்? angle OAC equal to 20 degree. This implies angle OCA also 20 degree அப்படின்னு எழுத போறோம். புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்ல, அப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ இது 35னா இதுவும் 35 டிகிரி. அப்போ அந்த ஸ்டெப்பை எடுத்து எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்? OBC 35 டிகிரினா OCBயும் 35 டிகிரி. ஆங்கிள் OBC 35 டிகிரினா this implies angle OCB also 35 டிகிரி. ஓகே, புரியுதுங்களா? அடுத்து இப்போ இது 20 டிகிரி, இது 35 டிகிரினா எக்ஸ் ஃபுல்லாக கேட்குறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடச்சிரும். அவ்வளோதான். இது தனித்தனியாக கண்டுபிடிச்சிடும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20 டிகிரி ப்ளஸ் 35 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி. எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள் சம் தான். நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் படித்தோம்ல, அதே ட்ரையாங்கிள் கான்செப்ட், செமி சர்க்கிள் கான்செப்ட் அதே தான். சரிங்களா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு கண்டுபிடிக்கணும், அதை செமி சர்க்கிள்னு கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த தேரம் யூஸ் பண்ணி நம்ம 2 சம் போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக ரீட் பண்ணிங்கன்னா புரியாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம வந்து கொஷின் புரியுற வரைக்கும் ரீட் பண்ணணும், டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டயக்ராம்லாம் கொஷினே கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஈஸி சம்ஸ் தான். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.